ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன். எதிரி நாடு ஒன்று இந்தியாவை நோக்கி ஒரு பேலிஸ்டிக் மிசைல் அடிக்கிறானுங்க. நம்ம எதிரி நாடு பாகிஸ்தான் இல்லைனா வேறு ஏதாவது கண்ட்ரி எடுத்துக்கங்க. ஒரு 1 ஹவருக்கு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது வந்து பாய்ந்து அந்த மிசைல் வந்துகிட்டு இருக்கு. சில நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணிடும் அப்படின்ற நிலைமையில் இருக்குது. அந்த டயத்தில் இந்தியாவின் ரேடார்கள் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து சில செகண்ட்ஸ்லேயே அதை கால்குலேட் பண்ணிடுது. உடனே இன்னொரு வேவனை வந்து உடனே பாயுது. வானத்தில் ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் எதிரியுடைய மிசைலை அட்டாக் பண்ணி அப்படியே அதை தூள் ஆக்கிடுது. ஒரு ஹாலிவுட் திரைப்பட ஃபிலிமுடைய சீன் மாதிரி இல்லை, இதுதான் உண்மை. இந்தியாவுடைய DRDO இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, DRDOன்றது டிஃபென்ஸ் அகாடமி. அவங்க வந்து வெற்றிகரமாக வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டு அப்படின்ற ஒரு உண்மையான திறன் கொண்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்ஷிப்ஸ் இருக்குல்ல, அதை துல்லியமாக வந்து ரொம்ப அக்யூரசி ப்ரெசிஷன்னு சொல்லுவாங்க. அதோட தாக்கக்கூடிய புதிய உள்நாட்டு ஆன்டிஷிப் மிசைல் அப்படிங்கும் அதையும் வந்து அவங்க வெற்றிகரமாக சோதிச்சிருக்காங்க. இந்த வெற்றி ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இந்தியா இப்போது உலகத்தில் உள்ள ஏவுகணை பாதுகாப்பு வல்லரசுகள் பட்டியலில் இடம் பிடிக்கிறதா அப்படின்ற கேள்வி வருது. ஸோ அதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சொன்ன மாதிரி டெக் ஃபியூஷன் நியூஸ் சேனல் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது சாதாரணமான ஒரு மிசைல் கிடையாது. நீண்ட தூரம் லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய விஷயம். இது சவுண்டுடைய வேகத்தை விட பல மடங்கு வேகமாக போகும். சில மிசைல்ஸ் வந்து இதுக்கும் ஸ்பேஸுடைய லிமிட் வரைக்கும் போயிட்டு திருப்பி பூமியில் வந்து அடிக்கும். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் ஏவிட்டிங்கன்னா போதும், அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டா அதை வந்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். இதனால தான் உலகின் பல நாடுகள் என்ன சொல்கிறாங்க, தாக்குதல் ஏவனங்களை உருவாக்குவதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து இடம் மறித்து அழிக்கும் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் வந்து கோடிக்கணக்கான டாலர் செலவு பண்ணி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஏவுகணையை உருவாக்கத்தை விட அதை வானத்தில் அழிப்பது பல மடங்கு சிக்கலான ஒரு சயின்ஸுன்னு கருதுகிறாங்க. இப்போது இந்தியாவுடைய புதிய மிசைல் ஷீல்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். DRDO அவங்களுடைய டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, ஒற்றை பாதுகாப்பு அமைப்பு கிடையாது. இது சிங்கிள் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது, மல்டி டிஃபென்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம், செக்யூரிட்டி ஷீல்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து மல்டி லேயர்ட் மிசைல் ஷீல்டு அப்படின்னு ஆக்சுவலாகவே சயின்டிஃபிக் நேமில் கூப்பிட்றாங்க. சொன்ன மாதிரி ஒரு காம்படிட்டிவ் ஆர் ரதர் எனிமி கண்ட்ரிலேருந்து இந்தியாவை வந்து ஒரு மிசைல் அடிக்க வந்தால் முதல்ல ரேடாஸ் அந்த சென்சார்ஸ் மூலமாக அதை கண்டுபிடிச்சி கால்குலேட் பண்ணி அதோடைய எக்ஸாக்ட் கமாண்ட் சிஸ்டம்ஸ் மூலமாக அதோடைய ஸ்பீடு, அதோடைய ஹைட்டு, டார்கெட் எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இன்டர்செப்டார் மிசைல்ஸ் அப்படின்னு நம்ம இந்தியன் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல் முயற்சியில் தவறினாலும் இரண்டாவது பாதுகாப்பு அடுக்கு செயல்படும். ஸோ இதில் வந்து சப்போஸ் ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு லெவலில் செகண்ட் லெவலில் அதை அடிச்சிடும்.
ஒரே பாதுகாப்பு சுவர் கிடையாது. ஸோ செக்யூரிட்டிங்கிறது ஒரு சிங்கிள் இது கிடையாது. எப்படி வந்து இஸ்ரேலில் ஒரு டோம் வச்சுருந்தாங்க, அதாவது அயர்ன் டோம்னு பண்ணியிருந்தாங்க, அமெரிக்கா அதை பார்த்து கோல்டன் டோம் பண்ணோன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஷீல்டு தான் வந்து நம்ம இந்தியா உருவாக்கும் இந்த ஷீல்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து மல்டி லெவல் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்னு இருக்கும். இது வந்து ஒரு கோட்டையின் பல அடுக்கு மதில்களுடன் ஒப்பிடலாம். ஒரு கோட்டை இருக்குது, அதுக்கு நிறைய மதில் இருந்தால் அடிக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம், அந்த மாதிரி. ஸோ எதிரி வந்து முதல் மதிலை தாண்டினாலும் இரண்டாவது மதில் இருக்கும், அதையும் தாண்டினாலும் மூன்றாவது மதில் இருக்கும். இந்த அணுகுமுறை தான் வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்பின் மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஏன் வந்து இந்த சோதனை வந்து உலக கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு பார்த்தா, உலகத்தில் உள்ள பேலிஸ்டிக் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் உருவாக்கக்கூடிய நாடுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அது ஒரு சாதாரண டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப லேட்டஸ்ட் ரேடார்ஸ், அப்புறமா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ், உயர் வேக, அதாவது ஹை ஸ்பீடு டார்கெட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வேணும். அதுக்கு ரொம்ப ப்ரெசிஷன் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரெசிஷன் அட்டாக் டெக்னாலஜி, துல்லியமாக தாக்குதல் செய்யும் தொழில்நுட்பம், இவை எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் செயல்படும். ஸோ சேம் டைமில் எல்லாமே மல்டி ஃபங்க்ஷன் அட் த சேம் டைம். ஒரு சில செகண்ட்ஸில் மிஸ் ஆச்சுன்னா கூட முழு அமைப்பும் தோல்வி அடையலாம். அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சிக்கலான தொழில்நுட்பத்தில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்றம் காண்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது வெறும் பாதுகாப்பு சோதனையின் மட்டும் இல்லை, இந்தியாவின் இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டிக்கு கிடைத்த ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்லலாம். சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஆன்டிஷிப் மிசைல், கடலில் இந்தியாவின் புதிய சக்தி. இந்த சோதனையின் மிகப்பெரிய அம்சம் என்ன தெரியுமா? புதிய இன்டைஜீனியஸ் ஆன்டிஷிப் மிசைல். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் வார்ஸில் பார்த்தீங்கன்னா நேவல் டாமினன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கடல் ஆதிக்கம் மிக முக்கியமானது. இதில் வேர்ல்டுடைய காமர்ஸ் ஆர் ரேதர் பிஸ்னஸஸில் மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து இந்த இது நேவல் டிஃபென்ஸ் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்தியாவை சுற்றியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதி உலகின் முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாகும். இந்த சூழ்நிலையில் எதிரி போர்க்கப்பல்களை தொலைவிலிருந்தே கண்டுபிடித்து துல்லியமாக தாக்கும் திறன் மிகவும் அவசியம். ஸோ இதுதான் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேயே கண்டுபிடிச்சு அந்த அட்டாக்ஸை வந்து இம்மிடியேட்டாக துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வேணும். டிஆர்டிஓ வந்து அதை தான் வந்து இப்போது ஒரு புதிய ஏவுகணையே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது லேட்டஸ்ட் இதில் அதிநவீன வழிகாட்டுதல் அமைப்புகளுடன் கடலில் நகரும் இலக்குகளையும் துல்லியமாக தாக்கக்கூடிய திறனை வெளியிட்டுள்ளது. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய கடற்படையின் தாக்குதல் மற்றும் தடுப்பு திறன் மேலும் வலுப்பெறுகிறது. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக் இன் இந்தியாவுடைய செக்யூரிட்டி ரெவல்யூஷன்னே சொல்லலாம். ஒரு காலத்தில் இந்தியா வந்து தன்னுடைய செக்யூரிட்டி தேவைகளுக்கு பெரும்பாலும் வெளிநாடுகளை தான் நம்பி இருந்தது. ரேடார்கள், ஏவுகணைகள், போர் விமானங்கள், பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலானவை இறக்குமதி செய்யப்பட்டவை. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத், இந்த மூலமாக இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி வேகமாக வளர்ந்து வருகிறது. டிஆர்டிஓ, தனியார் நிறுவனங்கள், இந்தியா ஆய்வு மையங்கள் இணைந்து பல புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகின்றன. இந்த புதிய மிசைல் ஷீல்டு, ஆன்டிஷிப் மிசைல் வெற்றி அந்த பயணத்தின் ஒரு முக்கிய மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். இறுதியாக பார்த்தோன்னா நான் சொல்ல வர விஷயம், பாதுகாப்பு அப்படின்றது வந்து வெறும் வெப்பன்ஸ் வாங்கிறது மூலமாகவும் அதை வந்து டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாகவும் வரதில்லை. அதை ஹவு டு கிரியேட் வெப்பன் சிஸ்டம்ஸ் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் 2 விஷயங்களில் போட்டியிடுகின்றன. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜி. இது 2 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜிஸ். இந்த 2 துறையிலையும் இந்தியா தனது திறனை நிரூபிக்க முயற்சி செய்து வருகிறது. இனிஷியேட்டிவ் எடுத்தாச்சு. டிஆர்டிஓவின் இந்த வெற்றிகரமான சோதனை ஒரு ஏவுகணை வெற்றி மட்டும் இல்லாமல் இந்திய விஞ்ஞானிகளின் திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம், இந்திய பொறியியல் திறனின் வெளிப்பாடு மற்றும் இந்தியா தனது பாதுகாப்பை தானே வடிவமைக்கும் திறனை
அடைந்து வருகிறது என்பதற்கான வலுவான செய்தி. ஒரு காலத்தில் உலக நாடுகள்லேருந்து தொழில்நுட்பத்தை வாங்கிய இந்தியா இப்போ பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், நேவலாக இருக்கட்டும், இல்லை லேண்ட் ஃபோர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து பல கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்மளுடைய பலவிதமான மிசைல்ஸ், அக்னி, அந்த மாதிரி அக்னி, வாயு, அந்த பல நேம்ஸில் போடுறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்தியா வந்து இப்போ மாறிடுச்சு. அதனால தான் இந்த வெற்றி ஒரு சோதனை வெற்றியாக மட்டும் பார்க்க முடியாது. இந்தியாவின் பாதுகாப்பு சுய நிறைவு பயணத்தில் ஒரு வரலாற்று முன்னேற்றமாகவே ஹிஸ்டாரிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லலாம். அப்படின்றது தான் வந்து இந்த செய்தி. இறுதியாக நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்தியாவுடைய பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட் உலகத்தினுடைய முன்னணி ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இணையாக வளருமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பம், அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி டெக்னாலஜிஸில் இந்தியா அடுத்த 10 இயர்ஸில் டாப் 5 நாடுகளில் ஒன்றாக மாறுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லி இந்த பதிவை இத்துடன் நான் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.